வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியா தெற்காசியா முழுவதும், இந்தியா மட்டும் இல்லை, தெற்காசியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறார். தெற்காசியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் அப்படிங்கிறார். நாகர்கள் அப்படின்னு ஒரு பேரை அதில் அண்டர்லைன் பண்ணுறார். நாகர்கள் அப்போ அவர்களுக்கு நாகர்கள்னு பேர் இருந்தது தான். அதுக்கப்புறம் தான், ஆனால் நாகர்கள்னு பேர் இருந்ததெல்லாம் தெற்காசியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள், ஆனால் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி. அப்போது தமிழ் தான் தெற்காசியா முழுவதும் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிஞர் அவர் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது நீங்கள் உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சிலைகள் யாருக்குதுன்னா அம்பேத்கருக்கு. உலக நாடுகள் மொத்தமும் மதிக்கிற ஒரு அறிஞர், ஒரு பேரறிஞர், ஒரு லெஜண்ட், ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், பல மொழிகளில் வித்தகர், பல பல கடினமான பரீட்சைகளை எழுதி ஈஸியாக பாஸ் பண்ணினவர். அவர் சொல்கிறாரு, உலகம் முழுவதும் உள்ள தெற்காசியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இப்போ அவர் மேலே கர்நாடகாவில் இருக்கிற அந்த அரசியல் செய்யும் கர்நாடக மக்கள் இல்லை, கர்நாடக மக்களுக்கு கூட உண்மை தெரியும். ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. அரசியல் செய்கிறாங்க யார்? இந்த எடியூரப்பா அவங்கெல்லாம் எதிர்கட்சிகள். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஓதணும். இல்லைன்னா இது மொழி பிரச்சனை கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய நேரங்களில் பிரச்சனையாக இருக்குது. காவிரி விஷயத்தில் மொழி பிரச்சனை கன்னடம் தமிழனா அப்படின்னு பார்த்து பஸ்ஸு லாரி எல்லாம் அடித்து வச்சதெல்லாம் பார்த்தோம். நம்ம வன்முறையை ஆதரிக்கிற மக்கள்ல நம்ம. அதே சமயத்தில் நடந்தது கதை, அது சொல்லணும்ல, அது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல. ஏற்கனவே நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் அது மாதிரி பேச எப்படியாவது புளியை வாரி தொட்டணும்ல ஆளுங்கட்சி மேலே. அதுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம காங்கிரஸும் பேசுது. காங்கிரஸ் நமக்கு சித்தராமையா மேலேயோ இல்லை டிகே சிவகுமார் மேலேயோ நமக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்லை, காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவர்கள் நமக்கு நல்லதாக செய்வாங்க அப்படிங்கிறத நம்புவோம். காவிரி விஷயத்துலேயும் சரி, இதுலேயும் சரி, அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா எதிர்கட்சிகள் வேறு மாதிரி டிஷ்யூ பண்ணி அப்புறம் மக்களுடைய மனசை மாற்றி அவங்க அதை ஓட்டு அறுவடையாக பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை பேச வேண்டியிருக்குது. நம்ம மற்றபடி நமக்கு தமிழ் தான் முக்கியம், தமிழ்நாடு தான் முக்கியம். நமக்கு கர்நாடகம் அடுத்தது தான் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கத்து. இப்போ அவர் என்ன சொன்னார், தமிழிலிருந்து தோன்றியது கன்னடம் அப்படின்றார். எல்லாருமே ஒத்துக்கிறாங்கல்ல. பிரதமர் மோடி கூட போய் எல்லா வரலையும் சொல்கிறார். அவர் என்ன சொல்லுவார், உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி இங்கே இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது, நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுவார். எதையும் நமக்காக தமிழுக்காக செய்ய மாட்டாருங்கிறது அது வேறு விஷயம். சொல்லுவார், ஆனால் தமிழுக்காக எதையும் செய்ய மாட்டாருங்கிறது வேறு விஷயம். அந்த மாதிரி இருக்கையில் இப்போ அவங்க மேலெல்லாம் நம்ம வழக்கு போட முடியுமா? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேலே நம்ம வழக்கு போட முடியுமா? என்னையா நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அரசியல் பண்ணுங்க. வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு. இதை ஒரு அரசியல் பண்ணணும். அது ஏன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க? அவர் சொன்னது தப்பு. அவர் இப்போ என்ன சொன்னார், கன்னடம் தமிழிலிருந்து தோன்றிய மொழிங்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதிர்க்கிறவர்கள், அது நீதிபதியாக இருக்கட்டும், இல்லை சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளுங்கட்சி தலைவராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், துறை எதுக்குறீங்க, ரைட்டு, நான் தப்பு சொல்லலை. இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, நீங்கள் எதிர்கருத்து சொல்கிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை, சொல்லலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான உரிமையை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா, இங்கே வாங்க. எங்கள் கன்னட மொழி கிட்டத்தட்ட தமிழுக்கு முன்னாடி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் இவ்வளவுலாம் அதுக்கு இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, பயன்பாடுகள் இருக்குது. இப்போ நம்ம பாருங்கள், எங்களுடைய செப்பேடுகள் இருக்குது, அது ஏடுகள் இருக்குது, இந்த ஏடுகள் இருக்குது. நாங்கள் ஒரு 50,000 வருடம் பழமையான மொழி.
நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இனிமேல் தமிழிலிருந்து கன்னடம் தோன்றியது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னாக்கா உங்கள் மேல் நாங்கள் வந்து சரியான சட்டப்படியான அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் இனிமேல் சொல்லாதீங்க. இனிமேல் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இது ஒரு பெரிய இது ஒரு பெரிய விஷயமாங்க. ஆதாரங்களை கொடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் கேளுங்களேன், தமிழ்நாட்டு மொழியியல் அறிஞர்களை கேளுங்களேன், அவங்க நீட்டாக எடுத்து ஆதாரம் கொடுப்பாங்க. தமிழ் வந்து இத்தனை ஆயிரம் வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது, அதற்கான காரணங்கள் இருக்கிறது, அதற்கான செப்பேடுகள் இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு காமிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி காமிச்சிட்டு போங்க. இனிமேல் சொல்லாதீங்க எங்கள் கன்னடம் தான் மூத்த மொழி, உலகின் மூத்த மொழி கன்னடம் தான். நீங்கள் செம்மொழி அந்தஸ்து வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் வந்து செம்மொழி அந்தஸ்து தமிழ் உலகிலேயே அதிகபட்சமாக இன்றைக்கி உயிரோடு வாழ்கிற பழைய மொழி, மூத்த மொழி, அநேக மக்களால் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். தெலுங்கு வந்தது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த தென்னிந்திய பாஷையில் எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, தமிழ், உருது இதுதான், இது 2 தான். இந்த தமிழும் உருதும் சமஸ்கிருதமும் 3ம் கலந்து புது புது பாஷைகளாக உருவாக்குனாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க? 2000 வருடம் 3000 வருடங்களாக திட்டமிட்ட சதி. தமிழ் மட்டுமே இங்கேருந்து இந்த குமரி முனையிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருந்துச்சுன்னா இது பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் செஞ்ச சதி. தமிழ் மட்டுமே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்ததுன்னா நாளைக்கு தமிழ் பெரும்பான்மை ஆயிடுவான். அவங்களே வந்து பெரும்பான்மையான மக்களாக இருப்பாங்க. அவர்களை சிதைக்கணும், அவர்களை ஒழிக்கணும், அவர்களை அழிக்கணும் அப்படின்னு தான் இந்த தமிழோட கொண்டு வந்து சமஸ்கிருதத்தையும் இந்த உருதுவையும் இந்த உருது இது 3யும் கலந்து இந்திங்கிறான், பீகாரிங்கிறான். நீங்கள் வேணால் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லுங்கள். நாங்கள் தவறை வந்து சரி ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்கள் மொழியியல் அறிஞர்கள் ஒத்துக்குவாங்க. மொழியியல் அறிஞர் தான் ஒரு மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கெல்லாம் மொழி அறிவே இருக்கக்கூடாதா? அப்புறம் எதை பற்றியுமே தெரிஞ்சிக்க கூடாதா? தெரிஞ்சதை வந்து சொல்லக்கூடாதா வெளியே? இப்படியெல்லாம் வந்து வன்மமாக எப்படி பேச தோணுதுன்னு தெரியல. இப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, சாதாரண மக்கள் பேசினா பரவாயில்ல, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரி பேசுனா சொன்னதில் எதுவும் தப்பு இருந்தால் ரைட்டு, நீங்கள் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. அதை விட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுல மன்னிப்பு தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம். தப்பே இல்லாமல் மன்னிப்பு கேட்க முடியும். மனோன்மணியம் சுந்தரனார் பாடுறாரு, கன்னடமும் கவித்தெலுங்கும் துளுவும் மலையாளமும் அனைத்து மொழிகளும் தமிழிலிருந்து உதிரத்தே உதித்ததுங்கிறாரு சுந்தரனார். அவரை போய் வழக்கு போட்டு அவரை இப்போ கோர்ட்டுக்கு இழுக்க முடியுமா? மோடியை போட்டு வழக்கு போட்டு, தமிழ் தான் மூத்த மொழின்னு சொன்னார் மோடி, அவரை வழக்கு போட்டு இழுக்க முடியுமா? உலகத்தின் பல அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க தமிழ் செம்மொழி, உலகத்தின் பழமையான மொழி, அவங்க மேலெல்லாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் கேஸ் போட முடியுமா? இப்போ அம்பேத்கர் மேலே கேஸ் போட முடியுமா? என்ன தலைவாக பேசுகிறீங்க? பக்கத்தில் இருக்கீங்க, பக்கத்து மாநிலமாக இருக்கீங்க, தென்னிந்திய மாநிலமாக இருக்கிறீர்கள். நம்மெல்லாம் அண்ணன் தம்பிகளாக பிறந்துட்டோம். நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காவிரி பிரச்சனைனால பல பிரச்சனைகளால் இப்போ அந்த மக்களுக்கு வேணும். அரசியல் இது நம்ம இந்தியாவோட அரசியல் ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசியலுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, ரைட்டு பண்ணுங்கள், தப்பு இல்லை. அது வந்து நீங்களும் வாழணும், அப்புறம் நாங்களும் வாழணும், எல்லோரும் வாழணுமல்ல. நீங்களும் எதிர்கட்சியை எடுத்து அரசியல் பண்ணுங்க. இது வீணாக போன கட்சி ஒன்று, ஒரு தத்ரியம் பிடிச்ச கட்சியில் கொண்டாந்து நாட்டை கொடுத்துவிட்டு அது நாடு வந்து நாசமாக போச்சு. இப்போன்னு மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருக்கும்போது காலத்தில் இருந்தே காவேரி பிரச்சனைகள் இப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. காவேரியை நீங்கள் நினச்சாலும் நிப்பாட்ட முடியாது. காவிரியை நீங்கள் என்ன பண்ணனாலும் தேக்கி நிப்பாட்ட முடியாது. ஆறு தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது வந்து ஒரு ஜீவ நதி. எப்போ எங்கிட்டு பொத்துக்கிட்டு வரும் ஆற்றை வந்து ஆறு எந்த ஆறாக இருக்கட்டுங்க, ஆறை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு பக்கத்து. அது இப்போ இந்த காணொலி அதுக்கு பேச வர்றதில்ல. மொழியை பிரச்சனை. நீங்கள் தாராளமாக உங்களுடைய மொழி மூத்த மொழி, உங்களுடைய மொழி தமிழிலிருந்து பிறக்கவில்லை, கன்னடம் தமிழிலிருந்து பிறக்கவில்லை அப்படின்னா தாராளம் ஆதாரத்தை காட்டுங்க. இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க. ஆதாரத்தை கொடுத்துட்டிங்கனாங்க, ஐயா இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது மேட்ரு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது மேட்ரு அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ இனிமேல் யாராவது பேசுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேல் நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ தான் இவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு அறிஞர். கமலஹாசன்ங்கிறது ஒரு அறிஞர். அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்குது. அது வேறு விஷயம். நான் அவருடைய ஆழமான ரசிகன். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் அவர் தவறு செஞ்சதா தவறுன்னு சொல்லிட்டு போகிறோம். அவர் தவறு மாதிரி செய்யல, தவறு சொல்லலையே. நீ தமிழ்நாட்டில் யார்கிட்ட போய் கேட்டாலும் உலகின் மூத்த மொழி தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக தமிழ் மொழின்னு தான் சொல்லுவாங்க. நீ சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், அவங்க சொல்லிடுவாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்க? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, தமிழ் மொழி அப்படிம்பாங்க. கல்வியும் இந்த அமைப்புகளும் தோன்றுவதற்கு முன்னாடியே அதான் பெரியார் சொன்னார், காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்ல. தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழினார். தமிழை ஏன் காட்டுமிராண்டி மொழி என்றால், இவங்க சொல்கிறது இவங்க இந்த இந்த பிக்காலி பயலுக பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக இல்லை. தமிழ் காட்டுமிராண்டிகள் காலத்திலிருந்தே பேசப்பட்டு வந்த ஒரு மொழி. அதனால் அது காட்டுமிராண்டிகளின் மொழி அப்படின்னு தான் சொன்னார். இவர் தமிழை வந்து அறிவியல் படுத்தணும், புனிதப்படுத்தணும், மேலே கொண்டு வரணும். தமிழில் உள்ள இலக்கியங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அதனால் தமிழை மேம்படுத்துங்கள், அது காட்டுமிராண்டி மொழியாகவே வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் பெரியார் சொன்னார். அவர் சொன்னதையும் இவங்க அரசியல் பண்ணிட்டு திரிவாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒரு சில புல்லறிங்க அரசியல் பண்ணிட்டு திரிவாங்க. அதனால் அதை விட்டுருவோம். ஐயா டாக்டர் டி. சிவகுமார் அவர்களுக்கும் சரி, ஐயா சித்தராமையா அவர்களுக்கும் சரி, இன்னும் இந்த கன்னடத்தில் வாழக்கூடிய கன்னட சகோதரர்கள் அனைவருக்கும் சரி, ஒரு வேண்டுகோள். உங்களுடைய மொழி தமிழை விட மூத்த மொழி அப்படி என்றால் அதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள். ஆனால் எல்லா மொழியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியையும் விட தமிழ் மூத்த மொழி அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை நிறைய பேர் காமிச்சிட்டாங்க. நீங்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லைன்னா தாராளமாக ஒத்துக்க வேணாம், அது உங்களுடைய சௌரியம். அதே சமயத்தில் உங்களுடைய அந்த ஆதாரங்களை காட்டிவிட்டீர்கள் என்றால் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நன்றி, வணக்கம்.